Hi guys, very good morning. I hope you are doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, யூரோஸ்டிலையும் கோல்டுலேயும் ஒரு என்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ யூரோஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹவரில் ஒரு சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த சப்ளையில் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்டில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் போகலாம் அப்படின்ற பிளான் வந்து கொண்டு வந்துட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய சோர்ச் வந்து பண்ணிவிட்டு சப்ளை கண்ட்ரோல் எடுத்து அடுத்த பிஓஎஸ்க்கும் சப்ளை கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் எஸ்டர்டே சொன்ன அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துருக்கான். சப்ளை ஸ்டில் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? சப்ளை ஸ்டில் பிரேக் பண்ணலை. மேலே அப்படியே போனீங்கன்னா 15 மினிட்ஸில் போனீங்கன்னா இங்கே 15 மினிட்ஸோட சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அதனால் நம்ம 5 மினிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 மினிட்டை தான் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். இந்த இடத்துல இது பியூஎஸ்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், சோர்ச் வந்து எடுத்துரும். ரைட்டா? ஸோ இந்த சோர்ச்சுக்கு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ட்ரி போகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் என்ட்ரி, மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து நம்ம போகலாம். பட் இந்த சப்ளையில் நான் என்ட்ரி வந்து போகலை, நானும் போகலை, கொடுக்கவும் இல்லை. என்ன ரீசன்னா, மார்க்கெட் வந்து கவுண்டரில் இருக்கான். ஓகேங்களா? அப்போது மேலே இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த சப்ளையில் நான் என்ட்ரி கொடுக்கல. பட் அங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட நல்லா வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? டிபி வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சேம் இதே டிமாண்டில் டிபி வந்து கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல என்ட்ரி வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ட்ரி கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. என்ட்ரி வந்து இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இந்த என்ட்ரியும் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ட்ரின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எடுக்கலாம். நோ வரி. ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எகைன் அடுத்த என்ட்ரி வந்து சொல்லிடுறேன். அதே 5 மினிட்ல இது சோர்ச். அப்போது இது வந்து நம்ம பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து நல்லா கம்ப்ரஸ்டு என்ட்ரி வந்து நம்ம பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? மேலேயும் ஒரு சப்ளை இருக்குது. ஸோ மேலேயும் வந்து வேலிடு தான். மேலே எடுத்துட்டா சோர்ச் ஆகாதா அப்படின்லாம் கிடையாது. மேலே எடுத்தாலும் வேலிடு தான். ஏன்னா இது கவுண்டர், இதுவும் வந்து எடுக்கலாம். அப்போது இந்த சப்ளையில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனும் மேலே வந்து டைரக்ட் என்ட்ரியும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். பட் இந்த கரண்ட் மார்க்கெட் போயிட்டு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிடுச்சுன்னா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, 4 ஹவர் போவோம். 4 ஹவரில் செல்லுன்னு தான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து போயிருக்கான். பட் இந்த டிமாண்டுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. ஓகேங்களா? கீழே வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த லோவை எடுத்துட்டதுக்கப்புறமா நமக்கு இப்போது இந்த என்ட்ரி வந்து நமக்கு மிட்டிகேஷனே ஆகாமல் கீழே வரான்னே வச்சுக்கலாம். அடுத்த என்ட்ரி 4 ஹவரில் நமக்கு இந்த லோ பிரேக் ஆன உடனே அடுத்த என்ட்ரி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? மேலே வந்து அதே என்ட்ரி அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள். அடுத்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸில் எஸ்டர்டே வீடியோ வந்து பாருங்கள், லாஸ்ட் வீடியோ. 15 மினிட்ஸில் நம்ம இது வந்து எடுத்திருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை
இது வந்து எடுத்திருந்தோமா, இந்த சப்ளைல மார்க்கெட் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனே குடுக்கல. ஸ்ட்ரெயிட்டா வந்து நமக்கு பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் நடந்திருக்கு. 5 மினிட்டுக்கு போனா நமக்கு சோர்ஸ் வந்து குடுத்துருக்கான். பட் சோர்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு சப்ளை பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இத வந்து எடுத்துடலாம். அப்படியே 4 ஹவர் போனீங்கன்னா, 4 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 4 ஹவர்ல மேல வந்து ஒரு பிஓஎஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்க. கீழ வந்து நமக்கு ஒரு சோர்ஸ் ஆயிருக்கு. அப்போ இதுதான் வந்து சப்ளை. இந்த சப்ளைக்கு மேல எந்த ஒரு சப்ளையும் இல்ல. ரைட்டா? எந்த ஒரு சப்ளையும் இல்ல. ஸோ இத கூட நம்ம சப்ளைவா எடுக்கலாம். ஸோ நம்ம டோட்டலா வந்து சப்ளைவா எடுத்திருக்கேன். எந்த ஒரு சப்ளையும் இல்ல. அப்போ சப்ளைன்றது இது மட்டும் தான். அதுவும் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஃபிளிப்டு சப்ளைவா இருக்கு. அப்போ இதில வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸ்ல போயிட்டு ரீஃபைன்மென்ட் பார்க்கும்போது 2 ரீஃபைன்மென்ட் மேல இருந்தது. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல நான் இத பத்தி பேசல. ஏன்னா இங்க இருந்தே செல் ஆயிருவோம் அப்படின்றனால நான் வந்து சொல்லல. அதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 4 ஹவர்ல இங்க வேலிடா இருந்தது. ஸோ இங்க ஒரு சப்ளையும், இங்க ஒரு சப்ளையும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளைல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ளைல மிட்டிகேட் பண்ணி 5 மினிட்ல நமக்கு இந்த ஹைய வந்து எடுத்திருந்தான். இந்த இந்த கன்ஃபர்மேஷனுக்கு எந்த ஒரு என்ட்ரியும் குடுக்கல. ஓகேங்களா? இந்த கன்ஃபர்மேஷனுக்கு எந்த ஒரு என்ட்ரியும் வந்து குடுக்கல. என்ன என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து ஏசியன். ஓகேங்களா? ஏசியன்ல வந்து கன்ஃபர்மேட் பண்ணியிருக்கான். ஸோ அதில எந்த ஒரு என்ட்ரியும் குடுக்கல. லண்டன் வந்து லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணிட்டு, இங்க கீழ சோர்ஸ் குடுத்தனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சப்ளைல என்ட்ரி வந்து போடலாம் அப்படின்ட்டு என்ட்ரி வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? என்ட்ரி போட்டோம். மிட்டிகேட் பண்ணா மார்க்கெட் கீழ போனா, அதுக்கப்புறமா பிரேக் ஈவன்றது கீழ இருக்கு இந்த சோர்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் ஈவன் குடுக்காம மேல வந்து போயிட்டான். ஸோ இதில ஒரு லாஸ் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? இதில நான் எப்படி வந்து என்ட்ரி குடுத்திருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்லி தான் குடுத்திருந்தேன். இது வந்து மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணிட்டு மேல போகவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா மேல ஒரு ரீஃபைன்மென்ட் இருக்கு. ஸோ மேல போகவும் சான்ஸ் இருக்கு. அதனால இதில ஒரு 0.25% யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் டிஸ்கார்ட்ல. அப்ப இதில கன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற 0.25% வந்து இதில கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து, இங்க ஒரு சப்ளைல அடுத்த என்ட்ரிய வந்து இந்த இடத்துல போட்டுட்டேன். ஓகேங்களா? எல்லாருமே போட்டோம். ஸோ இதில இதில ஒரு 0.25% இதில ஒரு 0.25%. ஸோ ஒரு என்ட்ரிய அப்படியே 2ஆ பிரிச்சு போட்டாச்சு. அதனால நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இருந்தாலும் 0.5% தான் வந்து ஹிட் ஆயிருக்கு. 0.5% தான் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரிஸ்க்ல தான் நம்ம வந்து லாஸஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் ட்ரேட் வந்து ஒரு 3 ட்ரேட் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து எனக்கு லாஸ். ஓகேங்களா? சரி. என்னடா இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கவன் லாஸா காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்னா அப்படிதான். ஓகேங்களா? லாஸஸ் ஆகும். ப்ராஃபிட்ட மட்டுமே காமிக்கக்கூடாது. எது எது நடந்துட்டு இருக்கோ அத காமிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ என்னோட சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, லாஸோ, ப்ராஃபிட்டோ ஷோ பண்ணிருவேன். அத ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ என்னோட இன்னைக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $365 வந்து லாஸு. ஸோ என்னால $500 $450லேருந்து $500 ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்னோட லாஸ்ல தான் இருக்கேன். ஓகேங்களா? அதனால நோ ப்ராப்ளம். ஸோ $365 வந்து லாஸு. ஸோ இப்போ கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 கேப்பிட்டல்ல இருந்து இப்போ 24,632 கேப்பிட்டல் வந்து இப்போ வந்திருக்கும். கம்மியாயிருச்சு இப்போ. ஓகேங்களா? சரி ஓகே. எவ்வளோ கம்மியா இருக்குன்னா, ஒரு 370 $368 வந்து நமக்கு ஸோ இதுலேருந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலா 2 நான் வந்து என்ட்ரி போட்டது 0.5% ஒரு என்ட்ரி 0.5% இன்னொரு என்ட்ரியும் 0.5% தான் நான் போட்டிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் 0.25% தான் சொன்னேன். நான் போட்டிருந்தது 0.5% பெர் ட்ரேடுக்கு. அப்போ நான் எடுத்திருக்கிற ரிஸ்க் 1% வந்து எடுத்திருக்கேன். இது ஒரே இடத்துல. எதுக்கு நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அத நான் ஈஸியா கவர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அது ஃபண்டட் அக்கவுண்ட்டா இருந்தாலும், நான் வந்து அடுத்த ட்ரேட் கொஞ்சம் டீப்பா லாஸஸ் ஆகும்போது, என்னோட ரிஸ்க்க நான் கம்மி பண்ணி எடுத்துருவேன். ஆனா, ஸ்டூடண்ட்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு கரெக்ட்டா கைட் பண்ணா தான் அவங்க வந்து கடைசில எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து நான் கம்மி பண்ணி எடுக்க சொன்னேன். ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்த பிளான் என்ன? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே லண்டனில் கிரியேட் ஆன ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது, ஸ்டில் இருக்குது நமக்கு ஒரு ரீஃபண்ட்மெண்ட். ஸோ அப்போ 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் வந்து எடுக்க வேணாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான், இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஸோ நல்லா பாருங்கள், ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போது நமக்கு கோல்டில் செல் இல்லை, மார்க்கெட் பை போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது இங்கேருந்தே பை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, எங்கேருந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் 4 ஹவருக்கு போவோம். சப்ளைன்றது நமக்கு 4 ஹவர். ஓகேங்களா? சப்ளைன்றது 4 ஹவர். கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே எங்கேயாவது நமக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுதான்றதை பார்க்கணும். டிமாண்ட் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த சப்ளை 4 ஹவர் சப்ளை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி நமக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை போகலாம். அப்படி இல்லாமல் 4 ஹவரோட சப்ளை வந்து இன்னும் பிரேக் ஆகலை, அதனால 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் போகலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இங்கே நியூயார்க்கோட இந்த லோ வந்து இருக்குது 15 மினிட்ஸில். இந்த ஹை பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். இது பிஓஎஸ், இது சோச். இங்கே வந்து டிமாண்ட் எங்கேயுமே இல்லை, இந்த பிஓஎஸ் பண்ணதுக்கு எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் இந்த இடத்துல சோச் பண்ண போகிறான். ஓகேங்களா? சோச் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் சோச்சுன்றது 4 ஹவர்னுடைய சப்ளைவை, இந்த பார் இருக்குல்ல, இந்த பாரை மேலே பாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பாடி க்ளோஸ் பண்ணாமல் சோச் பண்ணணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது 15 மினிட்ஸில் நமக்கு சோச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக செல் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த செல்லையும் பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம வந்து செல் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து கவுண்டர், நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நம்ம செல் போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து செல் போச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம செல் பண்ணி இங்கேருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். இதான் வந்து நமக்கு வந்து பிளான். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $190 தான் லாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ சின்ன சின்ன என்ட்ரிஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன், அதுவும் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த யூடியூப் சேனலில் நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன உண்மையோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் லாஸ் ஆனாலும் போடுவேன், ப்ராஃபிட் வந்தாலும் போடுவேன். ஓகேங்களா? ஸோ லாஸ் அப்படின்றது அது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரேடு தான். அந்த லாஸ்ன்றது நம்மளோட ரூல்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? சிம்பிள் தான், நம்மளோட ரூல்ஸ்குள்ளே இருக்கணும். எஸ்எல் அப்படின்றது நல்லா பாருங்கள், நியூ ட்ரேடராக நீங்கள் இருப்பீங்க. எஸ்எல் அப்படின்றது 10 ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு எஸ்எல் 2 எஸ்எல்லுக்கே வந்து பயந்துடக்கூடாது. ஓகேங்களா? 10 ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு டிபி ஹிட் ஆனால் போதும். இதெல்லாம் கவர் பண்ணி 8%க்கு நம்ம கேபிட்டல் வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஒரு ட்ரேடில் 8% நம்ம கவர் பண்ணலாம். 10 ட்ரேடையும் நம்ம கவர் பண்ணி ஒரே ஒரு ட்ரேடில் நம்ம கொண்டு வரலாம். அதனால இந்த எஸ்எல் அப்படின்றது இது நார்மலாக நடக்கிற விஷயந்தான். என்னோட இப்போ நான் பார்க்குற எஸ்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஜாலியாக வந்து பண்ணுவேன். சப்ளை இருக்கா, ஓகே, அந்த இடத்துல கிரியேட் ஆகுதா, பையோ செல்லோ வந்து பண்ணுவேன். 10 எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, 20 எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, நம்மளோட ரிஸ்க்கு, நம்ம பிளான் பண்ணுற ரிஸ்க்குள்ளே மார்க்கெட் இருக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம பிளான் பண்ணுற ரிஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ணுற ட்ரேட்ஸை வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது, என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாம் ஒரு ட்ரேடர் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக நிறைய லாஸ் பண்ணி அந்த நிறைய லாஸை ஒரு ட்ரேட்லேயோ 2 ட்ரேட்லேயோ கவர் பண்ணி நிறைய லாஸ் பண்ணும்போது மைண்ட் செட் வந்து அப்செட் ஆகாமல் கூலாக ட்ரேட் பண்ணுறவங்க தான் ட்ரேடர். ஓகேங்களா? இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் காசு சம்பாதிக்க முடியும். 2 ட்ரேடு 3 ட்ரேடு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரெசிவ் ட்ரேட் பண்ணுறது, அப்புறமா எமோஷனல் ட்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரூல் இஸ் அ ரூல். ஓகேங்களா? உங்களுக்கு 4, 5, 10 எஸ்எல் ஹிட் ஆனாலும் நீங்கள் ரூலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அடுத்த ட்ரேடு கிடைச்சா மட்டும்தான் அப்ரோச் பண்ணணும். அது வரைக்கும் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே பதுங்கி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கணும், வெயிட் பண்ணணும், ரொம்ப வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த வெயிட் நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ரிவார்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வெயிட் பண்ணி ட்ரேடை எடுங்க. இப்போ நானும் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறேன். அது வந்து எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
இப்போது நான் வந்து எஸ்எல்லாம் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவல் ஃபண்டட் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டும் இருக்குது. நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணுற ட்ரேடை ரியல் அக்கௌண்ட்டில் பண்ண மாட்டேன். ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணுற ட்ரேடை ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ண மாட்டேன். நான் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேடை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபண்டட் வந்து கொஞ்சம் லாஸுக்கு போச்சு. அதை ரெக்கவர் பண்ணேன். ரெக்கவர் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஃபண்டடில் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரியலில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் ரியலை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ரியலை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா? ஸோ ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம லாஸ்ட் மந்த் மட்டுமே ஒரு நல்ல சூப்பரான ட்ரேட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம். ஹோல்டு தான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் மந்த்து டிசம்பர் மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஷோ பண்ணுறேன் பார்த்துங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே நான் மேனேஜ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ட்ரேடர்னால் போயிட்டு பை அடிக்கணும், செல் அடிக்கணும், ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ட்ரேடர்னால் லைஃப்லேயும் வந்து இருக்கணும். ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட பட்ஜெட்டில் தான் வாங்கணும். ஓகேங்களா? ஏன்னா பணம். ஸோ அதனால் ஒரு பொருள் வாங்கணும், ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கணும், ஒரு சிஸ்டம் ஒன்று வாங்கணும், ஒரு பைக் ஒன்று வாங்கணும் அப்படின்னாலும் பார்த்து தான் வாங்கணும். எக்ஸ்பென்சிவாக வாங்கணுன்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா? பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நம்ம பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம். அப்போ அதோட எக்கனாமி நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பைக் வாங்கினாலும் சரி, அது நமக்கு ப்ராஃபிட்டா, அந்த பைக்குனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்றத எல்லாமே வந்து பார்க்கணும். ஆக்சுவலி பைக்கு, கார்லாம் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸ் கிடையாது. அது ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து நம்ம வாங்குற ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே. அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடர் அப்படின்னா சார்ட்டை மார்க் பண்ணிட்டு பை செல் அடிக்கிறது மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். அப்படி நம்ம யோசிக்கிற ஆளாக இருக்கிறப்போ நம்ம ட்ரேடிங்கில் போயிட்டு ரூலில் தானே நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுதான் ட்ரேடர். ஓகேங்களா? அதனால் ரூலுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக உட்காந்து கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்காமலாம் இல்லை. இதில் கிடைக்கிற மாதிரி ப்ராஃபிட் எதுலேயுமே கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு பை செல்னு அடிக்கக்கூடாது. ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த நம்மளோட லைஃபுக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் வேணுன்றது எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்த்து நமக்கு அக்கௌண்ட் லாஸ் ஆகுதுன்னா அடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து சப்போர்ட் இருக்கா, அதை எடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து லாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் கேபிட்டல்லேருந்து $365 தான் வந்து லாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஒரு நல்ல ட்ரேடு கிடைக்கணும். அவ்வளோதான். இந்த டிசம்பர் மந்த்து பண்ணேன். ஆனால் இப்போ இந்த ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக வந்து எடுக்க முடியல என்னால். ஓகேங்களா? இப்போது யூரோஎஸ்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு வந்து நான் கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்திருந்தா கூட அரௌண்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு $1000 ரன்னிங். ஏன்னா இது $2000 வந்து ப்ராஃபிட் ரேஞ்சு. ஓகேங்களா? அரௌண்ட் 1500 கூட ரன்னிங்கில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இந்த மந்த்து. ஓகேங்களா? அடுத்தடுத்து பார்க்கலாம், பிடிக்கலாம். நிறைய ட்ரேடு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்படியே என்னை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். ஃபாலோ பண்ணிவிட்டு நான் எப்படி அதை ரெக்கவர் பண்ணனா இல்லையா அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? நான் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது தான், வீடியோவில் என்ன சொல்கிறேனோ அதான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நிறைய ட்ரேட்ஸ் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, டிஸ்கார்டில் வந்து போட்டுருவேன். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலியர் பண்ணிட்டான் அப்படின்னா 4 ஹவரில் இது ஃபெயில் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு எங்கே வந்து ட்ரேடு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு அரௌண்ட் 8 மினிட்ஸ் தான் இருக்குது 4 ஹவர் வந்து இது பிரேக் ஆகிறதுக்கு. பாருங்கள், இந்த சப்ளை வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு மிட்டிகேஷன், நமக்கு இங்கே எங்கேயுமே ஃப்ளிப் இல்லை, டோட்டலி ஃப்ளிப் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஃப்ளிப்பு இல்லை, அவ்வளோதான். பார்த்தாலே தெரியுது ஃப்ளிப் இல்லை. அப்போது என்ன பண்ணலாம், ஸோ இது வந்து அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிப்போமா? இதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 டிமாண்ட் தெரியுதா? கீழே இருக்கக்கூடிய இந்த 3 டிமாண்டும் நம்ம டோட்டலாக இந்த ஒரு கேண்டலுக்குள்ளே வருது. ஓகேங்களா? இதை வந்து எடுக்க வேணாம். 3 டிமாண்ட் வந்து லோவருக்குள்ளே போவோம்.
அப்போது இதை ஐடியமாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து இங்கே வந்தால் பை பண்ணலாம். அப்போது கீழே ஃப்ளிப் இல்லாதனால மார்க்கெட் வந்து சப்ளைவை பிரேக் பண்ணாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்தானா இங்கே வந்துடுவான், இந்த டிமாண்டுக்கு வந்துடுவான். கீழே வந்தால் இந்த டிமாண்டுக்கு வந்துடுவான். ஓகேங்களா? சரி. இந்த கோல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். மார்க்கெட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்தான். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை சாரி இங்கே இருக்குது, இது வந்து 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். இதை எடுத்தான். 5 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல இது வந்து பிஓஎஸ், இது பிஓஎஸ் மேலே தான் சோச் இருக்குது. ஸோ மேலே சோச்சு. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோச்சுக்கு ஓவராலாக இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ தான் ஐடியமாக இருக்குது. அப்போது எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தா இதுதான் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், இதுதான் ரூல். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ராஃபிட் அதிகமாக வேணுன்றனால கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பை பண்ணாமல் இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன், அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரூல் இஸ் ரூல். இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணியிருக்கணும். பட் நான் இந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றனால இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். இந்த இடத்துல தெரியுதா மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணேன். பட் மிட்டிகேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வந்தால் இந்த டிமாண்டில் இருந்து நம்ம பை வந்து எடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். அடுத்தடுத்த ட்ரேடை பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர். ஸோ 4 ஹவர் இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்தால் இந்த டிமாண்டுக்கு ஈஸியாக வந்துடுவான். அப்போ மேலேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம், டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். ஸோ அப்கமிங்கில் ட்ரேட்ஸ் வந்து கொடுக்கும்போது அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படியே நான் கண்டினியூஸாக பாருங்கள். இதெல்லாம் நான் ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு என்னோட அக்கௌண்ட்டை வந்து கொண்டு போகிறேன். அதெல்லாம் வந்து பாருங்கள். இதுதான் ட்ரேடிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். லாஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்து பண்ணணும். லாஸே பண்ணாமல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லாஸுக்கே எல்லாமே வாழ்க்கையே இருண்டு போயிடும். ஓகேங்களா? அதனால் லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ன்றது நம்ம ரிஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? 20 ட்ரேட்லாம் எஸ்எல் வாங்கினா எப்படி ப்ரோ நம்மளோட ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் எப்படி ப்ரோ ஃபெயில் ஆயிருமே ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் எண்டில் ஒரு வீடியோ நான் பின் பண்ணுறேன். அந்த வீடியோ ஒரு 1.5 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு 20 ட்ரேட் எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கும் அந்த ட்ரேடில். ஃபண்டட் அக்கௌண்ட்டு தான். ஓகேங்களா? 20 ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆகிட்டு ஒரே ஒரு ட்ரேடு தான் ப்ராஃபிட் வந்து போயிருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து கவர் பண்ணியிருப்பேன். எல்லாமே லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி 8% கொண்டு வந்திருப்பேன். அப்போது பெரிய ட்ரேடு பண்ணிங்களா, பெரிய ப்ராஃபிட் உள்ள ட்ரேடு பண்ணிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம லாஸ்ன்றது ரொம்ப சின்னதாக லாஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அக்செப்டபிள், நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நடக்குது ப்ரோ, கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 95% ஒர்த்து, 95% ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.